பஸ் இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு சேட்டு வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு போகிறோம். அது வந்து எப்படி அந்த வீடு என்ன மாடலில் கட்டியிருக்காங்க, அது எப்படி இருக்குது, அங்கே என்ன ஃபுட்டு போடுறாங்க, அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் என்ன போடுறாங்கன்றத நான் வீடியோவில் போடுறேன். இப்போ நாங்கள் அந்த ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறதுனால நான் எப்போவுமே வெளியில் போகிறதா இருந்தால் வீட்டை வந்து எப்போவுமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் போவேன். அதனால் இன்றைக்கும் காலையுமே நான் கிளம்புறதுனால காலையுமே எழுந்துச்சி வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அந்த கிரகப்பிரவேசம் போகிறோம். அந்த வீடு எப்படி இருக்குது, அவுட்லுக்கிங் எப்படி இருக்குது, உள்ளெல்லாம் எப்படி இருக்குன்றதை நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். முட்டை விட்டுச்சு, முட்டை விட்டோன்னே இப்படி தான் கத்தும் கோழி. இப்போ நாங்கள் முட்டையை காக்காவும் எடுக்க வருது. பாருங்க, காக்கா அந்த முட்டையை எடுக்க வருது. நம்ம தான் இப்போ அந்த முட்டையை எடுத்துடணும். அதுக்கு முன்னாடி வரேன் எடுத்துக்கிறேன் முட்டையை. முட்டை பாருங்கள், நாட்டுக்கோழி முட்டை இதுதான். அடுத்த கோழி முட்டை விடுறதுக்கு ரெடியாக போயிருக்குது பாருங்கள். இதெல்லாம் முடிச்சுட்டு தான் நாங்கள் வந்து கிரகப்பிரவேசம் விட்டு கிளம்பணும். சாம்பார் பார்த்தீங்களா? எத்தனை படி போனோம்? லிஃப்ட்லாம் வேறு இருக்குல்ல, இப்படி போயிடலாமே லிஃப்ட்டில். ஏன் ஏன் லிஃப்ட்டில் போல? எத்தனாவது மாடியில் இருக்காங்க? என்னங்க எத்தனாவது மாடி? அழகாக பண்ணி வச்சுருக்காங்களே, கிரானைட் எல்லாம். இது யாருமே இல்லையா? இது வாடகைக்கா? இது எல்லாருக்குமே லிஃப்ட் வச்சிட்டாங்க. எத்தனை போர்ஷன் மொத்தம்? 3 எது வரைக்கும் துணி கட்டியிருக்காங்களோ அங்கே தான் அவங்க வீடு. அப்படின்னா மற்றதெல்லாம் வாடகைக்கு விட்டுறாங்க. எல்லாம் சேட்டுக்கு இல்லை, வந்திருப்பாங்களே எல்லாம் வாடகைக்கு தான். இதில் ஒரு 3 வீடா? உள்ளே போய் பார்க்கலாமா? பார்த்துட்டு வரலாம் பசங்களுக்கு. இது என்ன ரூம் தெரில. இல்லை, பெட்ரூம். பெட்ரூமில் ஒரு பால்கனி வச்சுருக்காங்க. கதவுலாம் நல்லா வுட் ஒர்க்லாம் நல்லா மரம்ல. ஒரு பெட்ரூம் தான் ஆனால் எல்லாத்துக்குமே. ஓஹோ, இது கொஞ்சம் பெருசாக இருக்குது இந்த ரூம், இந்த வீடு. ஆமாம், சாமி ரூம் வேறு வச்சுருக்காங்க. ஃபுல்லாக அப்படியே லிஃப்ட் வச்சுட்டாங்க போல. இவங்க எத்தனை மாடியில் இருக்காங்கன்னு தெரியல. ஒரு மாடி. என்னது ஐயோ இல்லை இல்லை, லிஃப்ட்டில் வர்றது தானே இது. ஓ, இதுதான். ஓ, மழை கிட்ட தருதுங்களா? மேலையா? ஆனால் இன்னும் ரூம் சைட் போய் பார்க்கலாம் உள்ள. இது ஓகேமாங்க. இது
வந்து ஃபால் சீலிங்கில் இன்னும் போடல போல். இது ஒரு ரூம், பெரிய ரூம். ரூமுக்குள்ளே ரூம், மலையே தெரியுது. சரி. ஓப்பன் டெரஸ், ஓப்பன் டெரஸ் அழகாக பண்ணி வச்சுருக்காங்களா? இது நம்ம ஃபங்க்ஷன் என்ன நடக்கணும்னா போலல, மொட்டை மாடி இவ்வளோ அழகாக வச்சுருக்காங்களே. காமிங்க, என்ன பண்ணியிருக்காங்க? மலை மட்டும் தெரிகிற மாதிரி. அதுக்கு மேலே அது சூப்பராக இருக்கும். எது அது? எப்படி போகணும் படிக்கட்டு? அது தண்ணி ரூமாங்க அது? ஓ, மொட்டை மாடி இப்படி வச்சுருக்குறாங்க. தாம்பரமே தெரிகிற மாதிரி இருக்கா? எங்கே இருக்குமா மொட்டை மாடிக்கு போகிறது? இந்த ரூமில் போயிட்டு போகணும், இல்லைன்னா அந்த சைடு போயிட்டு போகணும் படிக்கட்டு. இப்படி தாங்க படிக்கட்டு இருக்க, இப்படி தான் போக வேண்டியிருக்கும். இது மொட்டை மாடிக்கு இது வரைக்கும் ஒரு லிஃப்ட் வருதுங்க. குட்டி படிக்கட்டு வச்சுருக்காங்க. இது எதுக்கு? இங்கே வேலை செய்தாங்க லிஃப்ட் மிஷினு. பாருங்களேன், அது வேலை செய்யும்போது சுற்றும் போல். மேலே லிஃப்ட் மிஷின். இது தண்ணி தொட்டிக்கு படிக்கட்டுங்க. அப்போ இன்னும் ஃபினிஷ் பண்ணல. அப்போ இது என்னது? கீழே கடைங்க நல்லா இருக்கும். அங்கே உட்காந்துருக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வெளியே வந்தால. ஆமாம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வெளியில் வரலாமா? மலைக்கு ஈக்குவலாக இவ்வளோ பெரிய மலைங்க. எத்தனை மாடி இது? போகலாம் போகலாம். எல்லாம் பார்த்தாச்சு, கிரகப்பிரவேச வீடு பார்த்தாச்சு, சாப்பிட்டாச்சு, சுற்றியும் பார்த்தாச்சு.